ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிக்டோகிராஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். இது பார்த்தோம். அப்புறம் இது பார்த்தோம். பேசிக்கா எக்ஸசைஸ் 5.1ல 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பிக்டோகிராஃப் பத்தி பார்க்க போறோம். ஸோ பிக்டோகிராஃப்னா ஜென்ரலா என்ன ஐடியானா, என்ன டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யூசிங் பிக்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ரெப்ரசென்ட் டேட்டா. டு ரெப்ரசென்ட் டேட்டா. டு ரெப்ரசென்ட் ரெப்ரசென்ட் டேட்டா. அவ்வளோதான். பேசிக் ஐடியா தான். ஸோ பிக்டோகிராஃபோட மீனிங் அதான். இதுதான் பிக்டோகிராஃப். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூசிங் பிக்டோகிராஃப்னு இந்த பேரால கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த பேராகிராஃப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ அந்த பேராகிராஃப் நான் படிக்க போறேன். The teacher was discussing about the pollution caused by the vehicles. பேசிக்கா வெஹிக்கிள்ஸ்னால ஏற்படுற பொல்யூஷன் பத்தி அவங்க பேசுறாங்க. The student said they saw many vehicles when they were standing in the bus stop while coming to school. ஓகே, அவங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பஸ் ஸ்டாப்ல பார்த்துருக்கேன்னு சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதை டிஸ்கிரைப் பண்றாங்க இன் தேர் ஓன் வே. பட் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சிருந்தான். பேசிக்கா 5 கார் வரைஞ்சிட்டு 3 லாரி வரைஞ்சிட்டு 2 பஸ் வரைஞ்சிருக்கான். ஸோ இதை வச்சு ஈஸியா புரிஞ்சிடலாம் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவ பேர் அழகி. ஸோ ஷீ ட்ரூ ஆல் த வெஹிக்கிள்ஸ். All the students were able to easily understand that Alagi had seen 5 cars, 3 lorries. நான் கொடுத்துருக்க மாதிரி 5 காரு, 3 லாரி, 2 பஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. This sort of representation of data using pictures is called pictograph. So basically pictographனா இதான் அர்த்தம். Representation of data using pictures is called as pictograph. Nowadays pictographs are frequently used in promotion of tourism. So tourismலயும் யூஸ் பண்றாங்க, weather forecastலயும் யூஸ் பண்றாங்க, ஜியாகிரபிலையும் யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய இடத்துல பிக்சர்ஸ் வச்சு நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூசிங் பிக்சர்ஸ் தான் பிக்டோகிராஃப்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் பிக்டோகிராஃப். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, இந்த டேட்டா கேன் பி ஈஸிலி அனலைஸ் அண்ட் இன்டர்பிரேட்டட். ஈஸியா அனலைஸ் பண்ணலாம், இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா பிக்சர் மூலமா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்க பிரெயின் ஈஸியா விஷுவலைஸ் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும், டேரக்டா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் 5 கார் இருக்கு, 3 லாரி இருக்கு, 2 பஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ அடுத்தது என்ன, பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் helps us to understand better. ஸோ அதுவும் செகண்ட் பெனிஃபிட். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட், செகண்ட் பெனிஃபிட். அப்புறம் இது பிக்டோகிராஃப்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பிக்டோகிராஃப் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூசிங் த்ரூ பிக்சர்ஸ். பேசிக்கா ஐடியா. அப்புறம் 3 புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான், அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். த பிக்டோகிராஃப் இஸ் a pictorial representation for a word or phrase. ஸோ ஒரு வேர்ட் யூஸ் பண்றதுக்கு போல கார்னு எழுதுறதுக்கு போல நம்ம காரை வரைகிறோம். பேசிக்கா நான் ஒழுங்கா வரையல, சும்மா ஒரு ரேண்டமா வரைஞ்சிருக்கேன். ஸோ பிக்டோகிராஃப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிக்டோகிராம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். பேசிக்கா இது 1 word கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. அப்புறம் லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது தேவையில்ல உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கேலிங்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ பிக்டோகிராஃப் முடிச்சிட்டோம். பிக்டோகிராஃப்னா பேசிக்கா பிக்சர்ஸ் தான். யூசிங் பிக்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா தான். பிக்டோகிராஃப் ஒரே வார்த்தையில சொல்லணும், யூசிங் பிக்சர்ஸ், யூசிங் பிக்சர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா. அவ்வளோதான். பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா அவ்வளோதான். ஸோ பேசிக் ஐடியா தான். பிக்டோகிராஃப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பிக்டோகிராஃப். ஸோ இப்போ ஸ்கேலிங்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கேலிங் நீட் ஃபார் ஸ்கேலிங் த பிக்டோகிராஃப். இப்போ இந்த ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டால் வேர் தேர் ஆர் 40 மேங்கோஸ். 40 மேங்கோ இருக்கும், 55 ஆப்பிள், 55 ஆப்பிள்ஸ், 35 ஆரஞ்சஸ், 60 bananas. How can we represent this data by using pictures? If the data is very large, it is very difficult and time consuming to represent each of the fruits in a pictograph. பேசிக்கா நம்ம 40 மேங்கோ, 55 ஆப்பிள், 35 ஆரஞ்சு, 60 பனானா வரைய முடியாது. ஸோ நம்ம இதுல தான் ஸ்கேலிங்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்ம ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க, இன் சச் கேசஸ் வி கேன் யூஸ் ஒன் பிக்சர் டு ரெப்ரசென்ட் மெனி ஆஃப் த சேம் கைண்ட். திஸ் இஸ் கால்ட் ஸ்கேலிங். ஸோ ஒரு பிக்சர் வச்சு நம்ம வந்து ஸ்கேலிங் பண்ணலாம். பேசிக்கா ஸ்கேலிங் என்னன்னு சொல்லிடுறாங்க, டிராயிங் பிக்டோகிராஃப்ஸ். இப்போ ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலிங்னா என்னன்னு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், பெட்டர் பிக்சர் கிடைச்சிடும். ஸோ டிராயிங் பிக்டோகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த டேட்டா ஆஃப் ஃப்ரூட்ஸ். 40 and 60 are multiples of 10, while 55 and 35 are multiples of 5. Let us assume that one full picture of fruit represents 10 fruits. One half picture represents 5 fruits. So basically என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா this represents 10 மாங்காவும், 10 fruits. ஸோ அது மாதிரி நீங்க 2 சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா 20 ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். 20 ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். 3 சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா 30 ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். 3 சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா 30 ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். 30 ஃப்ரூட்ஸ். சப்போஸ் நீங்க 4 சர்க்கிள் வரீங்கன்னா 40 அர்த்தம். அதே மாதிரி நீங்க அரை சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா அது ஹாஃப்னு அர்த்தம். ஸோ இப்படி சர்க்கிள் வந்துட்டு இப்படி கட் பண்ணீங்கன்னா ஹாஃப்னு வேணா எடுத்துக்கலாம். ஹாஃப்னு அர்த்தம் பேசிக்கா.
ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல அவன் பக்காவா வரைஞ்சிட்டான், மேங்கோனா மேங்கோ மாதிரியே வரைஞ்சிட்டான். ஸோ ஈச் மேங்கோ ரெப்ரசென்ட்ஸ் 10 ஃப்ரூட்ஸ்னு இருக்கும். ஸோ இது பிளாக்ல எழுதுறேன். ஈச் மேங்கோ ரெப்ரசென்ட்ஸ் 10 மேங்கோஸ். அதாவது ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஃப்ரூட் ரெப்ரசென்ட்ஸ் 10 ஃப்ரூட்னா ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் மேங்கோ ரெப்ரசென்ட்ஸ் 10 மேங்கோஸ். 10 மேங்கோஸ். ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் மேங்கோ ரெப்ரசென்ட்ஸ் 10 மேங்கோஸ். இங்க 4 மேங்கோ இருக்கு. அப்ப இந்த ஹோல் பிக்சர் ரெப்ரசென்ட்ஸ் 40 மேங்கோஸ்னு இருக்கும். கொஸ்டின்லயும் 40 மேங்கோஸ் தான் கேட்டிருக்கான். இங்கேயும் அதான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒன்னு வந்து 10 மேங்கோன்னு சொல்றது, இது பேர் தான் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. பேசிக்கா ஐடியா தான். இதே மாதிரி இங்க ஒரு ஆப்பிள் தான் இங்க நம்ம 10 ஆப்பிள்னு சொல்லுவோம். ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஆப்பிள் இஸ் கன்சிடர்ட் அஸ் 10 ஆப்பிள்ஸ். 10 ஆப்பிள்ஸ். இதைத்தான் நம்ம ஸ்கேலிங் சொல்லுவோம். ஸோ இங்க எத்தனை ஆப்பிள் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 5 ஆப்பிள் இருக்கு. பேசிக்கா 5.5 ஆப்பிள்ஸ் இருக்கு. உங்களுக்கு டெசிமல்ஸ் தெரியாது, ஃபிராக்ஷன்ஸ் 5.5 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஸோ அப்பனா ஒரு ஆப்பிள் ரெப்ரசென்ட்ஸ் 10, ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஆப்பிள் ரெப்ரசென்ட்ஸ் 10 ஆப்பிள்ஸ்னா 5.5 into 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் இது கிடைச்சிடும், ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 5.5 into 10 55 ஆப்பிள்ஸ் வரும். 55 வரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பனானா ரெப்ரசென்ட்ஸ் 10 பனானாஸ்னு அர்த்தம். ஸோ இங்க ஆக்சுவலா நீங்க என்ன ஸ்கேலிங்கோட மெயின் யூஸ் என்னன்னா, நீங்க எத்தனை பனானா இருக்கு, 60 பனானா வரைகிறது பதிலாக நீங்க வெறும் 6 பனானா தான் வரைகிறீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிராயிங் 60 பனானாஸ் யூ ஆர் ஜஸ்ட் டிராயிங் 6 பனானாஸ். அதான் ஸ்கேலிங்கோட பெனிஃபிட். ஸ்கேலிங்கோட பெனிஃபிட் என்னன்னா, அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். அட்வான்டேஜ் என்னன்னா, அட்வான்டேஜ் you are drawing 6 bananas instead of 60 bananas. Instead of drawing 60 bananas. You are drawing 6 bananas. Drawing 6 bananas instead of 60 bananas. ஸோ இதான் மெயின் பெனிஃபிட் ஆஃப் ஸ்கேலிங். ஸோ ஸ்கேலிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரூட்டை நம்ம கணக்கு காமிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மாங்கானா 10 மாங்காய் ரெப்ரசென்ட் பண்ணது நம்மளே ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். நம்மளே ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்மளே ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சென்ஸ் அசியூம் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். பேசிக்கா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு மாங்கானா இப்ப நான் என்ன சொன்னேன்னா, பழைய எக்ஸாம்பிள் கூட நான் கொடுத்திருந்தேன். ஒரு சர்க்கிள் ரெப்ரசென்ட்ஸ் 10 சர்க்கிள்ஸ், 10 ஃப்ரூட்ஸ்னு நம்ம இது வந்து நான் பண்ண அசம்ஷன். பேசிக்கா நானே ஒரு ரூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ எம் கிரியேட்டிங் மை ஓன் ரூல்னு அர்த்தம். ஐ எம் கிரியேட்டிங் மை ஓன் ரூல். அவ்வளவுதான் ஸ்கேலிங்னா, கிரியேட்டிங் யுவர் ஓன் ரூல்ஸ். கிரியேட் யுவர் ஓன் சிஸ்டம்னு கூட சொல்லலாம், ஒரு ஓன் ரூல்ஸ். அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா ஒரு மாங்கா ரெப்ரசென்ட்ஸ் 10 மாங்கானா நீங்களே கிரியேட் பண்ண ரூல்னு அர்த்தம். ஸோ பேசிக்கலி கிரியேட்டிங் யுவர் ஓன் ரூல்ஸ். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளத்தை ஈஸியா ஒரு டேபிள்ல வரையணும்னா நீங்க அந்த மாதிரி ரூல்ஸ் கிரியேட் பண்ணதான் முடியும். இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளத்தை ஒரே டேபிள்ல அடக்கணும்னா. ஸோ பேசிக்கா இங்க எத்தனை ஆரஞ்சு இருக்கு பாருங்களா, இங்க 3 ஆரஞ்சு தான் இருக்கு. ஆனா திஸ் ரெப்ரசென்ட்ஸ் லைக் 3.5 ஆரஞ்சஸ் ரெப்ரசென்ட்ஸ் 35 ஆரஞ்சஸ். பேசிக்கா 35 ஆரஞ்சஸ் வரையறது போல நீங்க 3.5 ஆரஞ்சஸ் வரைஞ்சு நீங்க ஈஸியா முடிச்சிட்டீங்க கணக்கு. ஸோ பிக்டோகிராம் இப்ப அடுத்த கொஸ்டின் போலாமா? பேசிக்கா அதான் ஐடியா. ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஃப்ரூட் ரெப்ரசென்ட்ஸ் 10 ஃப்ரூட்ஸ். இது ஒரு பக்கம். ஒன் ஹாஃப் பிக்சர் ரெப்ரசென்ட்ஸ் 5 ஃப்ரூட்ஸ். அவ்வளவுதான். இதான் பேசிக் ஐடியா. பிக்டோகிராஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸ்கேலிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பிக்டோகிராஃப் நம்ம முதலே கொடுத்தா ஸ்கேலிங்னா இதான் அர்த்தம். ஒன் ஃபுல் பிக்சர் ஆஃப் ஃப்ரூட் ரெப்ரசென்ட்ஸ் 10 ஃப்ரூட்ஸ், ஹாஃப் பிக்சர் ரெப்ரசென்ட்ஸ் 5 ஃப்ரூட்ஸ். பேசிக் ஐடியா தான். இந்த ஸ்கேலிங் அட்வான்டேஜ் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.2 அப்புறமா முடிச்சிடலாம். நம்ம இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்கேலிங்னா என்னன்னு. ஸோ இப்ப டேட்டா எங்க மெயினா யூஸ் ஆகுதுன்னா, டேட்டா ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, when you have large data we use scaling. டேட்டா பெருசா இருந்துச்சுன்னா இதை கீழே தள்ளிடுறேன். இது ஸ்கேலிங்கோட அட்வான்டேஜ்லாம். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்கேலிங்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஸ்கேலிங் பிக்டோகிராஃப் பார்த்துட்டோம், அப்புறம் பிக்டோகிராஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிக்டோகிராஃபும் பார்த்துட்டோம், ஸ்கேலிங்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஸ்கேலிங் பிக்டோகிராஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம்பிள் 5.2 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.